ராமன்பட்டி ஜமீன்தார் சிறுகதை. ஆசிரியர் எஸ்விஎஸ் அவர்கள். லலிதா, லலிதா என்று கூவிக்கொண்டே மிக்க உற்சாகத்துடன் உள்ளே நுழைந்தான் ராமபத்ரன். சோகமே உருவாக இருந்த லலிதா என்ன என்று ஈனஸ்வரத்திலே கேட்டுக்கொண்டே உள்ளே இருந்து அவன் எதிரில் வந்தான். இதோ பார்த்தாயா செட்டியார் பொம்மை, இனி என்று உற்சாகமாக சொல்லிக்கொண்டே வந்தான். அதற்குள் லலிதா குறுக்கிட்டு, போதுமே, வீடு பற்றி எரிகிறச்ச வீடி பற்ற நெருப்பு கேட்டானாம். இங்கே ஒருவேளை பிண்டத்துக்கே திண்டாடுகிறது. இந்த லட்சணத்தில் நாம் 2 பேரும் எதிரும் புதிருமாக உட்கார்ந்து விளையாடுவதற்கு பொம்மை வாங்கி வந்துவிட்டீர்களாக்கும். செட்டியார் பொம்மை என்றாள். அடியசடே, நான் சொல்ல வந்ததை முழுவதும் கேட்காமல் என்னென்னமோ உளறுகிறாயே. இது சாதாரண பொம்மை இல்லை, அதிர்ஷ்ட பொம்மையாக்கம். இது நம்ம வீட்டில் புகுந்த நிமிஷத்திலிருந்து அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் கொட்ட போகிறதாக்கம். இதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் தெரியுமா என்று பெருமையாக சொல்லிக்கொண்டான். ஒரு உத்தியோகத்தை சம்பாதித்து கொள்ள துப்பு இல்லாவிட்டாலும் இந்த மட்டும் பொம்மை சம்பாதிக்க துப்பு இருந்ததே, அது சரி. நீங்கள் நாளை ரேஷனுக்கு உங்கள் சிநேகிதர் அப்பாசாமியை கேட்டு 5 ரூபாய் கடன் வாங்கி வருகிறேன் என்று போனீர்களே, அது என்ன ஆச்சு? காயா பழமா? ராமபத்ரன் போயும் கூட ஒரு காரியம் காயாக போச்சு என்று உண்டா என்று சொல்லிக்கொண்டே மடியை தடவினான். மடியிலேதான் அவன் அப்பாசாமி கொடுத்த 5 ரூபாயை வைத்து கொண்டிருந்தான். அது இப்போது இங்கே போய்விட்டது. அவன் ஏன் தேள் கொட்டியவனைப் போல விழிக்கிறான்? முதலில் அவன் முகத்திலே எவ்வளவு சந்தோஷம் தாண்டவம் ஆடிற்றோ அதைவிட 10 மடங்கு அதிகமாக, அல்ல, அதைவிட அதிகமாக ஏமாற்ற கலை தாண்டவம் ஆடுகிறது. பார்த்தீர்களோ இல்லையோ உங்கள் அதிர்ஷ்டத்தை? அதிர்ஷ்ட பொம்மை வந்த முகூர்த்தத்தில் கடன் வாங்கிய 5 ரூபாயும் கூட காணாமல் போகிறது. ஆஹா, எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம், எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பொம்மை என்று பரிகசித்தாள் லலிதா. ராமபத்ரனுக்கு சொல்லி முடியாத கோபமும் வேதனையும் உண்டாயிற்று. அந்த பொம்மையை சுக்கு நூறாக உடைத்து எறிய வேண்டும் போல தோன்றியது. ஏன், கையை கூட ஓங்கியும் விட்டான். அந்த சமயம் லலிதா அவனை தடுத்து, அந்த பொம்மையை உடைக்கின்ற முகூர்த்தத்திலே இதைவிட தீங்காக ஏதாகிலும் நேரப்போகிறது, வேண்டாம் என்று தடுத்தாள். ராமபத்ரன் அந்த மொழிகளை கேட்டு சற்று தயங்கினான். எங்கேயோ வெளியே போயிருந்த ராமன்பட்டி ஜமீன்தார் ராமசாமி ஐயர் சரியாக 12 மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்தார். வீட்டில் ரேலிக்கு அடுத்தாற் போலத்தான் அவருடைய அறை. அறையின் நடுவிலே ஒரு மேஜை, ஒரு நாற்காலி போடப்பட்டு இருந்தன. மேஜைக்கு எதிர்த்தாற்போல நீண்ட பெஞ்சி ஒன்று இருந்தது. அதில் தான் வருவோர் போவோர் உட்கார்ந்து ஜமீன்தாரிடம் பேசுவது வழக்கம். ஜமீன்தார் நாற்காலியில் உட்காருவார். அதன் ஒரு பக்க சுவரில் கோதண்டராமசுவாமி படமும் ருக்மணி பாமா சமேத கிருஷ்ணர் படமும் இருந்தன. அதற்கு எப்பொழுதோ சூட்டப்பட்ட மாலை காய்ந்து சருகு மாலையாக அதன் மீது மிளர்ந்து கொண்டிருந்தது. அதன் எதிர்ப்புறத்தில் ஒரு முக்கோண வடிவமான ஸ்டாண்டு இருந்தது. அதில் வைக்கப்பட்டிருந்த பொருள் காணவில்லை என்பதை இன்று ராமசாமி ஐயர் தம் அறைக்குள் நுழையும் போதே கண்டு துணுக்குற்றார். ஓய் அதிர்ஷ்ட செட்டியாரே, எங்கானம் ஓடிவிட்டீர்? எனக்கு அதிர்ஷ்டம் தருவதற்கு முன்பே ஓடிவிட்டீர் போல இருக்கிறது என்று தன் மனதிற்குள் சொல்லி கொண்டார். ஆனால் அறைக்குள்ளாக 2 அடி எடுத்து வைத்ததும் காலில் ஏதோ காகித துண்டு தட்டுப்பட்டது. குனிந்து பார்த்தார். 5 ரூபாய் நோட்டு கிடந்தது. உடனே ராமசாமி ஐயர், ஓய் செட்டியாரே, உம்முடைய பேருக்கு குந்தகமே இல்லாமல் போகிற போக்கிலே 5 ரூபாயை கொடுத்துவிட்டு போய்விட்டீர்கள் போல இருக்கிறது. என்ன அதிர்ஷ்டம், 5 ரூபாய் தானா என்று தம் மனதிற்குள் சொல்லி கொண்டார். அப்புறம் கமலம், விசாலி, கோண்டு என்று ஒரு குரல் கொடுத்தார். கமலமும் விசாலியும் அவருடைய புதல்விகள். கோண்டுதான் கோதண்டராமன் என்ற நாமதேயமுள்ள புத்திரன். இவர்களை கூப்பிட்டு, இவர்களில் யாராவது செட்டியார் பொம்மையை எடுத்தார்களா? யாராவது 5 ரூபாய் நோட்டை காணாமல் கெட்டு போக்கியது உண்டா என்று புலன் விசாரித்தார். அவருக்கு ஒன்றும் துப்பு கிடைக்கவில்லை. பின்னர் இதை பற்றி கவலைப்படுவதில் பயன் இல்லை என்று அந்த 5 ரூபாய் நோட்டை மடியிலே சருகி கொண்டார். ராமன்பட்டி ஜமீன்தார் ராமசாமி ஐயருக்கு எப்படி அந்த செட்டியார் பொம்மை கிடைத்தது என்று இந்த இடத்தில் சொல்லியாக வேண்டும். ஆம்,
ராமசாமி ஐயர் அந்த பொம்மையை பெறுவதற்கு சின்ன குழந்தைகளைப் போல அடம் பிடித்து அளவில்லை. நவராத்திரிக்கு பொம்மை வாங்கும் பெண்களைப் போல தெருவில் எப்போது புதுச்சேரி பொம்மை என்ற குரல் கேட்கும் என்று காத்திருந்து கூப்பிட்டு வாங்குவார்களே, அப்படியும் வாங்கவில்லை. ஒரு நாள் அவர் வீட்டு வாசலிலே ஒரு பண்டாரம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்று பாடிக்கொண்டு நின்றான். என்னப்பா வேண்டும் என்றார். ஐயா பசிக்குது, ஒரு வாய் சோறு இருந்தால் போடுங்களேன் என்றான். ராமசாமி ஐயர் ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு தர்மபிரபு என்ற புகழ் கூட உண்டு. இந்த கையால் செய்யும் உதவி அந்த கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவார்களே, அந்த முறைப்படி வழங்குபவர். இந்த பஞ்ச காலத்திலும் அவரை அண்டி யாராகிலும் ஒரு வாய் சோறு கேட்டால் இல்லை எண்ணாமல் போடுவராகவே அந்த பண்டாரத்தின் வயிறு நிறையவே சோறு போட்டார். சோற்றை தின்ற பண்டாரம் இந்த பொம்மையை கொடுத்து பத்திரமாக வைத்து இருங்கள், இதன் விளைவாக ஒரு காலத்திலே ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தங்களுக்கு அடிக்கலாம் என்று சொல்லி கொடுத்தான். அப்பா, எனக்கு எதற்கு பொம்மையும் அதிர்ஷ்டமும்? ஈசன் ஏதோ கொஞ்சம் கருணை புரிந்திருக்கிறான், அதற்கு குறைவு வராமல் இருந்தாலே போதும். அப்படி வந்துவிட்டாலும் கவலைப்படுபவன் நான் அல்ல, எல்லாம் அவன் செயல் என்று இருப்பவனாகவே எனக்கு பொம்மை வேண்டாம் என்றார். பண்டாரம் வற்புறுத்தி கொடுத்து விட்டு போனான். இது நடந்து 1 வருஷம் ஆகிவிட்டதானால் இதுவரையிலும் அவருக்கு விசேஷமாக அதிர்ஷ்டம் அடித்தது என்று சொல்லும்படியான லாபம் ஒன்றும் ஏற்பட்டு விடவில்லை. மேலும் இப்படி ஒரு பொம்மை இருக்கிறது என்பதை கூட மறந்து இருந்தார். அவருடைய தூர பந்துவான ராமபத்ரன் மட்டும், ஏது மாமா இந்த பொம்மை என்று ஒரு முறை கேட்டான். அவனிடம் மட்டும் இந்த கதையை சொல்லியிருந்தார். அவன் உள்ளூர்வாசி, கஷ்ட திசையில் இருந்தான். பிஏ வரையிலும் படித்து இருந்தும் வேலையே இல்லாமல் திண்டாடி கொண்டு இருந்தான். வறுமை வாட்டியது. அந்த நிலைமையில் இந்த பொம்மையை பற்றி கேட்டதும், ஏன் இந்த பொம்மையை களவாடி கொண்டு போய்விடக்கூடாது என்று நினைத்தான். பாவம் ராமபத்ரன், சும்மா கேட்டு இருந்தால் கூட கொடுத்து இருப்பார் ராமசாமி ஐயர். அனாவசியமாக ராமசாமி ஐயர் வீட்டிலே இல்லாத சமயமாக பார்த்து மற்றவர்கள் அவனை கவனிக்காத போது மெல்ல பூனை போல அடிமேல் அடி வைத்து அந்த அறைக்குள்ளாக சென்று அந்த பொம்மையை திருடி கொண்டு வந்தான். அந்த காரியத்தில் ஈடுபட்ட போதுதான் தன் மடியில் இருந்த 5 ரூபாயை பறி கொடுத்தான். அதிர்ஷ்ட பொம்மை முதலில் அவனுக்கு 5 ரூபாய் நஷ்டத்தை கொடுத்தது. ஏன், பிறகும் கூட அவனுக்கு அடுக்கடுக்காக கஷ்டங்கள் தான் வரலாயின. வீட்டுக்காரன் 6 மாத வாடகை பாக்கி இருந்ததால் வீட்டை காலி பண்ணு என்று வற்புறுத்தி கொண்டு இருந்தான். அவனுடைய 4 வயது குழந்தை ஒன்று அகால மரணம் அடைந்தது. இனி கடன் கொடுப்பார் யாருமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லோரிடமும் 5, 10, 15 என்று கடன் வாங்கியிருந்தான். இந்த நிலையிலே அவன் மனைவி லலிதா படுத்த படுக்கையிலே கிடந்தாள். அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற மார்க்கம் இல்லையா என்று ஏங்கிக் கொண்டு இருந்தான். அவன் மனைவி, உங்களுக்கு ஒரு விதத்தில் தூர பந்து என்கிறீர்களே ராமசாமி ஐயரை, அவரை போய் பார்த்து நம்ம கஷ்ட நிலைமையை சொல்லி ஒரு 100 ரூபாயாவது கடன் வாங்கி வரக்கூடாதா? அவர் எவ்வளவோ தர்மிஷ்டன் என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லுவாள். ராமபத்ரனுடைய குற்றமுள்ள நெஞ்சு குறு குறு என்னும்போது அவன் எப்படி ராமசாமி ஐயரை பார்ப்பான்? அதனால் அவன் கூறும் பொழுதெல்லாம் எச்சில் கையால் காக்காயை கூட ஓட்டாதவன் அவன் தர்மிஷ்டனாமே தர்மிஷ்டன், ஊரார் ஒன்றும் இல்லாதவனையெல்லாம் ஆ ஊ என்று ஸ்தோத்திரம் பண்ணி தூக்கி விட்டு விடுவார்கள் என்று மனதறிந்து பொய் சொல்லிவிடுவான். ஆனால் அவள் தன்னிலை நாளுக்கு நாள் சீன திசை அடைவதைக் கண்டு வேறொரு விஷயமும் சொல்லி வந்தாள். ஏன்னா, அந்த பொம்மையாகிலும் கிணற்றிலே குளத்திலே எங்கேயாகிலும் போட்டு விடுங்களேன், இல்லைனா இதை யார் அதிர்ஷ்ட பொம்மை என்று சொல்லி கொடுத்தார்களோ அவளாண்டையே இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்கட்டும் என்று சொல்லி கொடுத்து விடுங்களேன், புண்ணியமாக போகிறது உங்களுக்கு என்று கூட சொல்லுவாள். ராமபத்ரனுக்கும் அவள் சொல்லுகின்றபடி இதையாகிலும் செய்வோமே என்று தோன்றியது. ஒரு நாள் ராமபத்ரன் புறப்பட்டான். பொம்மையை திருடி கொண்டு வருவது எளிதான காரியமாகப்பட்டது. ஆனால் திரும்ப கொண்டு போய் அதே இடத்தில் வைப்பது அவனுக்கு மிகவும் சிரம சாத்தியமான காரியமாக தோன்றியது. தவறு செய்வதற்கு உதவியாக எத்தனையோ உதவிகள், உபகரணங்கள் உலகிலே கிடைக்கின்றன. ஆனால் அந்த தவறை திருத்தி கொள்ள முயலும்போது உலகிலே எதுவுமே உதவியாக பக்கபலமாக நிற்பது இல்லை போல தோன்றுகிறது.
இருந்தாலும் எப்படியோ ராமசாமி ஐயர் வெளியில் போய்விட்டாரா என்று பார்த்து கொண்டு இருந்து அவர் வெளியில் போய்விட்டார் என்ற தகவல் தெரிந்ததும் மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து ரேலிக்கு போய் அவர் அறை கதவையும் சத்தப்படுத்தாமல் மெல்ல திறந்தார். அவனும் ஒரு அடி எடுத்து வைத்தான். திரும்ப ஒரு முறை பார்த்து கொண்டான். யாராகிலும் வருவார்களோ என்று ஒருவருமில்லை. பின்னர் அடுத்த அடியை எடுத்து வைத்தான். அவ்வளவுதான். யாரடா அது என்று ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. ராமபத்ரனுக்கு உடல் எல்லாம் கடகடவென்று நடுங்கிவிட்டது. கையில் இருந்த பொம்மை படார் என்று பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தது. சுக்கு நூறாக தகர்ந்தது. அதை கூட சரியாக பார்க்கவில்லை. உடனே எடுத்தான் ஓட்டம் ராமபத்ரன். எங்கேயோ வெளியே போயிருந்த ராமசாமி ஐயர் அந்த சமயம் தான் திரும்பி வந்து கொண்டிருந்தார். தமது வீட்டிலிருந்து தலை தெறிக்க ராமபத்ரன் ஓடுவதை பார்த்ததும் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் வீட்டுக்குள் நுழைந்ததும் அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவர் அறையிலே செட்டியார் பொம்மை அல்லவா உடைந்து கிடக்கிறது. அதற்கு இடையிலே பளீர் பளீர் என்று கண்ணை பறிக்க மின்னும் கற்கள் வைரம் போல இருக்கிறதே. ஆமாம், வைரமேதான். 3 வைரங்கள். இப்படி பிரமித்து நின்ற அவர் உள்ளுக்குள் இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்ததும் யாரடா அது என்ற குரல் வந்தது. உடனே ராமபத்ரன் ஓடியதன் காரணம் சுலபமாக புரிந்துவிட்டது. அத்துடன் செட்டியார் பொம்மையை கூட அவன்தான் திருடியிருக்க வேண்டும் என்ற அளவுக்கும் ஊகித்து விட்டார். அடுத்த கணம் அவன் எதற்காக அப்படி திருடினான் என்று யோசித்தார். அவன் என்ன கஷ்டத்தில் இருக்கிறானோ, அவன் துன்பமல்லவா அவனை இந்த காரியம் செய்ய தூண்டியிருக்கிறது. சரி, ஒரு ஆள் அனுப்பி இல்லை, ஆள் அனுப்பினால் வரமாட்டான். அவன் ஏற்கனவே பயந்து செத்து கொண்டிருப்பான். கூப்பிட்டால் வரவே மாட்டான். விபரீதமாக ஏதாகிலும் நடந்தாலும் நடந்து விடலாமாகவே நாமே போவோம் என்று புறப்பட்டார் ராமன்பட்டி ஜமீன்தார். ராமபத்ரன் வீட்டை அடைந்ததும் ராமபத்ரா என்று கூப்பிட்டார் ஜமீன்தார். மாமா, என்னை மன்னித்து விடுங்கள் மாமா. தெரியாமல் அந்த பொம்மையை திருடி வந்துவிட்டேன். அதை அப்படியே தங்களிடம் திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்றும் வந்தேன். கை தவறி அது கீழே விழுந்து உடைந்து விட்டது. மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சினான். நன்றாய் சொன்னாய் ராமபத்ரா. நீ உடைத்ததற்கு என்ன கைமாறு செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறேன். நீயே என்னை மன்னித்துவிடு என்கிறாயே. நீ உடைத்ததினால் அல்லவா பொம்மைக்குள் 3 வைரங்கள் இருப்பது தெரிய வந்தது. இந்தா, உனக்கு பரிசாக 1 வைரம் தருகிறேன், வாங்கிக் கொள்ளு என்றார். வைரங்களாயிருந்தன என்று ஒரு கணம் அதிசயித்தான். பின்னர், ஆனால் மாமா, எனக்கு எதற்கு வைரம்? என் பெண்டாட்டி சாக கிடக்கிறாள். வீட்டிலே 1 மணி அரிசி இல்லை. மூளை முடுக்கிலே எல்லாம் கடன் வாங்கி திண்டாடுகிறேன். இந்த லட்சணத்தில் எனக்கு எதற்கு வைரம்? வைர நகை போட்டு என் மனைவியை அழகு பார்க்கும் நிலையிலா நான் இருக்கிறேன் இல்லையே மாமா என்று கண்ணீரும் கம்பலையுமாக சொன்னான். ராமசாமி ஐயர் உள்ளம் நெகிழ்ந்துவிட்டது. ராமபத்ரா, எனக்கு இத்தனை நாளும் நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று தெரியவே தெரியாதே. என்னால் ஆன உதவி உனக்கு கட்டாயம் செய்கிறேன் என்றார். மாமா, எனக்கா? உங்கள் வீட்டில் திருடிய எனக்கா அவ்வளவு அன்பும் அனுதாபமும் என்றான் நான் தழுதழுக்க. அப்பா ராமபத்ரா, உன் குற்றத்தை தண்டிப்பதற்கு நான் யார் என்றார். மாமா, நீங்கள் இவ்வளவு அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் வீட்டில் யாரையோ கொண்டு வந்து வைத்து இருக்கிறீர்களே, கொஞ்சம் கூட மரியாதையின்றி யாருடா அது என்று கூவுகிறானே, அவன் யார் என்றான். ராமசாமி ஐயர் இடி இடி என்று சிரித்துவிட்டு, அவன் யாருமில்லை, ஒரு பச்சை கிளிதான். ஒரு வேடன் ஒரு கந்தல் துணியையும் ஒரு கவளம் சோற்றையும் பெற்றுக்கொண்டு அதற்கு பிரதி உபகாரமாக இந்த பச்சை கிளியை கொடுத்துவிட்டு போனான். அதற்கு அவன் வீட்டுக்குள் யார் நுழைந்தாலும் இப்படி மரியாதையின்றி கேட்க பழக்கப்படுத்தி வைத்து இருக்கிறான். அவ்வளவுதான். அதை கண்டு நீ பயந்து பொம்மையை கீழே போட்டுவிட்டாய். பொம்மையை நீ உடைத்ததற்கு பிறகுதானே அதற்குள் வைரம் இருப்பதும் பொம்மை அதிர்ஷ்ட பொம்மை என்பதும் தெரிய வந்தது என்றார். மாமா, தாங்கள் ஒரு பண்டாரத்துக்கு தர்மம் செய்ய வைரம் ஒளித்து வைத்து கொண்டிருக்கும் பொம்மை கிடைத்தது. இன்னொரு வேடனுக்கு உதவ ஒளிர்ந்திருக்கும் வைரங்கள் வெளியாயின. இதில் நான் செய்தது என்ன மாமா? ஒன்றுமே இல்லை. எல்லாமே உங்கள் தர்மத்தின் சிறப்பு தானே என்றான் ராமபத்ரன் நன்றி பொங்க. அன்பானவர்களே, எஸ்பிஎஸ் அவர்கள் எழுதிய ராமன்பட்டி ஜமீன்தார் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.